பேச விரும்புகிறேன். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தாவியான ஒரு அடியனை மறைத்து பேசுங்க. இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, நல்லவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதி என்ன நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவன் தான் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான எல்லா விதமான பலனை அவர் அருள்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மனிதன் இந்த பூமியில சம்பாதித்து அந்த மனிதன் சம்பாதிக்கிற அந்த பணத்தை இந்த பூமியில் அனுபவிப்பதற்கு அனுகிரகத்தை கொடுக்கிறவர் தேவன்தான். அப்போ நம்முடைய தொடர் போதனை என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், பணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பணத்தை கையாளுதல். இது தொடர் போதனையாய் அடுத்த 5 அல்லது 6 வாரங்கள் இதுல நிறைய பிரசங்கங்கள் இருக்குது. இந்த பணத்தை குறித்ததான காரியம், பணத்தை குறித்ததான கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை என்ன என்பதை நம்ம படிக்க போகிறோம். பணத்தை சம்பாதிப்பது எப்படி, எந்த விதங்கள் எல்லாம் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். இந்த பணத்தை கையாளுவது, இதில் முக்கியமான ஒரு பகுதியை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த பணத்தை கையாளுவது, இந்த பணத்தை எப்படியெல்லாம் நாம் கையாள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கொடுக்கிறது என்பதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டாக என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா படிக்க போகிறோம். அதில் தான் நிறைய காரியங்கள் வருகிறது. கடன் காரியங்கள், அப்புறம் மற்ற எல்லா காரியங்களுமே, நம்ம செலவு செய்வது, சேர்த்து வைப்பது, இவைகள் எல்லாமே நம்ம எதில் பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதினா இன்னைக்கு கிடையாது, அது தொடர்ந்து அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் அந்த பகுதி ஸ்டார்ட் ஆகும். மணி மேனேஜ்மெண்ட், ஒரு பணத்தை கையாளுவது, இந்த பிரசங்கத்தினுடைய மைய பகுதியே அதுவாக தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு முன்பதாக வேதம் பணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த பணத்தை நாம் எப்படியெல்லாம் சம்பாதிப்போம், தேவன் நமக்கு எந்த விதங்களில் எல்லாம் பணத்தை கொடுக்கிறார் என்பதை எல்லாம் குறித்து, பணத்தை குறித்ததான ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புரிதல் நமக்கு வந்த பின்பதாக நாம் இந்த பணத்தை எப்படி கையாளுவது என்கிற சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளும் பொழுது, அது நாம் இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிரசங்கத்தினுடைய மிக முக்கியமான மைய பகுதி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணத்தை குறித்து அடுத்த ஒரு சில நாட்கள் நான் தொடர்ந்து பிரசங்கிக்க போகிறேன். ஏதோ ஒரு வாரம் நான் பேசுகிற செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் பணத்தை குறித்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, சரிங்களா? இன்னைக்கு நான் பேசுகிற செய்தியை கேட்டு பணத்தை குறித்து நீங்கள் அவ்வளோதான், இதை குறித்தான காரியங்கள் இவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. இன்னும் நிறைய பிரசங்கங்கள் உண்டு. இந்த பாடத்தினுடைய முடிவில் தான் இதை குறித்தான முழுமையான ஒரு வேத அறிவு நமக்கு கிடைக்கும். தேவனுடைய அறிவு, தேவன் பணத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்னவா இருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம இந்த பிரசங்கத்தினுடைய ஃபுல்லாகவே, சரிங்களா, ஒரு ஹாலிஸ்டிக்காக முழுமையாக நம்ம படிக்கும் பொழுதுதான் அதை குறித்துதான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்போ இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் நாம் எப்படி பணக்காரர்களாய் மாறுவது என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகள், நம்ம எப்படி பணக்காரர்களாய் மாறுவது, ஹவு டு பிகம் a rich people in this world, இந்த உலகத்தில் பணக்காரர்களாய் செல்வம் படைத்தவர்களாய் எப்படி நாம் மாறுவது என்கிற காரியத்தை என்னுடைய நினைவில் வைத்து நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கவில்லை. வேதம் நம்முடைய பணங்களை குறித்து என்ன சொல்லுகிறது, அந்த பணங்களை குறித்தான நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த பணங்களை எந்த விதங்களிலெல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டும், அந்த பணங்களை எப்படியெல்லாம் நாம் செலவு செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமே. தவிர்த்துட்டு நல்லா கவனிங்க, இட் இஸ் நாட் ஆல் அபவுட் ப்ராஸ்பரிட்டி, வெறும் செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் மாத்திரமே மையப்படுத்தின ஒரு பிரசங்கம் இது அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மை செழிப்படைய செய்கிறவர். ஆனால் நாம் கர்த்தரை தேடுவதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் வெறும் பணத்திற்காக மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அதனால இந்த செய்தியினுடைய ஒரு மிக முக்கியமான மைய பகுதியை நீங்க என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் சர்மன், திஸ் கண்டினியூவஸ் சர்மன், சரிங்களா? இந்த தொடர் போதனை என்பது இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் யூ ரிச், உங்களை பணக்காரர்களாய் மாற்றுவது குறித்ததான பிரசங்கம் அல்ல. உங்களுடைய பணத்தை நீங்கள் இந்த பூமியில எப்படி கையாளுவது என்பதை குறித்து தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பணக்காரரா மாற்றுறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவது, உங்களை பணக்காரர்களாய் மாற்றுவது எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார். நீங்கள் இந்த வசனங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வசனங்களின் அவர் மீது இருக்கிற விசுவாசத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் பண காரியங்களை எல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொள்வார். மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த உலகம் ஏன் திருச்சபை, நல்லா கவனிங்க, இந்த திருச்சபை மக்கள் ஏன் இந்த பணத்தை குறித்து நமக்கு போதுமான அளவுக்கு அறிவு இருக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகம் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு மனிதனை பணக்காரனாக்குவதை குறித்து பலவிதமான ஆலோசனைகள் கொடுக்கிறது. நீங்கள் இன்னைக்கு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் வந்துட்டாங்க. அவங்க பேசுவதை எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க? நீங்கள் எப்படி பணக்காரராவது, ஒரு வருஷத்தில் 1 கோடி சம்பாதிப்பது எப்படி, ஒரு மாதத்தில் 50 லட்சம் சம்பாதிப்பது இப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த பணத்தை வைத்து நாம் எப்படி பணக்காரர்கள் ஆவது என்பதை தான் சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர்த்து இந்த பணத்தை நாம் இந்த பூமியில் எதற்காக பயன்படுத்த வேண்டும், எதற்காக பணம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு ஆழமான ஒரு மனிதனுக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியத்தை கொடுக்கிறது பொருளாதார வல்லுநர்களோ இந்த உலகமோ அல்ல, சத்திய வேதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணமோ நிலமோ சொத்தோ ஐஸ்வர்யம் இவைகள் எல்லாவற்றையுமே இந்த பூமியில் நாம் எதற்காக இதை வைத்திருக்கிறோம், எதற்காக தேவன் இதை கொடுத்திருக்கிறார், நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை எல்லாம் நம்ம கருத்தில் வைத்து கொண்டுதான் இந்த பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ண வேண்டுமானால் கேட்க வேண்டும். இவைகள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக தான் வேதத்தின் அடிப்படையில் வேதம் பணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் சில பைபிள் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, வேதாகம ஆசிரியர்கள், வேதத்தில் இந்த பணத்தை குறித்து மாத்திரம் 2000க்கும் மேற்பட்ட வசனங்களில் பணத்தை குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து 2000க்கும் மேற்பட்ட பேசேஜஸில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சில பைபிள் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பணத்தை குறித்து தான் அதிகமான பொருளாசையும் பணத்தை குறித்து தான் அதிகமான எச்சரிப்புகளும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பொருளாசையும் பணத்தை குறித்து தான் அதிகமான எச்சரிப்பும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எதை சுற்றி இருக்கிறது என்றால் பணத்தை சுற்றி. ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறான், ஒரு மனுஷன் பாடுபடுறான், கஷ்டப்படுறான். எதற்காக? அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக. அப்போது நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஒரு காரியத்தை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, அது பணமாக இருக்கிறது. அந்த பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த பணத்தை நாம் எதற்காக தேவன் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார், அந்த பணத்தை நாம் எப்படி இந்த பூமியில் கையாளுவது என்கிற ஞானம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஏங்க பணத்தை குறித்து சபையில் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஏன் பணம் நமக்கு அவசியமாக இருக்குது என்று சொல்லி பார்க்கும்போது இதை குறித்து தான் அறிவு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை சுற்றி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி பணமாக இருக்கிறது. வேதம் இந்த பணத்தை குறித்து அதிகமான இடங்களில் பேசுகிறது. ஆண்டவரும் இந்த பணத்தை குறித்து அதிகமான இடங்களில் பேசுகிறார். ஆண்டவர் இந்த பணத்தை குறித்து எச்சரிக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து ஒரு மேன்மையான அறிவு நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை, பணத்தை குறித்து கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் தாமே அவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பணத்தை குறித்துதான கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு 5 குறிப்பு இந்த காலை வேளையில் சுருக்கமாக நிச்சயமாக சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் எடுத்து தான் பிரசங்கிப்பேன், உட்காந்து கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். முதலாவது குறிப்பு, பணத்தை குறித்து நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் அடுத்த வாரத்திலிருந்து கட்டாயமாக ஒரு நோட்டோ இல்லை பேப்பரோ கொண்டு வந்து இந்த காரியங்களை எல்லாம் குறித்து கொள்ளுங்க. பணத்தை நீங்கள் இந்த உலகத்தில் ஞானமாய் கையாளுவதற்குரிய எல்லா ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பணத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் ஆட்டிடியூட்,
நமக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை, முதல் மனநிலைமை என்ன என்று சொல்லி கேட்பீர்களானால், God is the source of our finance. ஆமென். நம்முடைய எல்லா விதமான பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் மூலக்காரனர் கர்த்தரே. இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கர்த்தரே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும், சத்தமா தான் சொல்லுங்களேன், பூமியையும் என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தார். அப்போ இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற அத்தனை காரியங்களையும் சிருஷ்டித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் இவை அத்தனையும் என்ன பண்ணார்னா சிருஷ்டித்தார். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறங்கி வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்மையான எந்த ஒரு ஈவு, மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஈவு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல ஈவுகள்ல பல முக்கியமான கிஃப்ட்ஸ்ல ஒரு கிஃப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பணம். இந்த பணம் எங்க இருந்து வருதான்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஆகாய் 2:8 கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையதாய் இருக்கிறது. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இன்னும் பல வசனங்களை இந்த வேதத்தில் இருந்து காட்ட முடியும். 1 சாமுவேல் 2:7 வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் ஒரு மனிதனை தரித்திரமடைய செய்கிறவருமாய் இருக்கிறார், அவர் ஒரு மனிதனை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 2:7. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாய் இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யவானாயும் மாற்ற முடியும், அதே மனிதனை கர்த்தர் தரித்திரனாயும் என்ன பண்ண முடியுமானால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆகாய் 2:8 வாசித்தோம். கர்த்தர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, சொல்லுங்க, பொன்னும் என்னுடையது. இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்ன கொண்டு வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மேன்மையான சில வசனங்களை வேதத்திலிருந்து இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. பிரசங்கி 5:19 வேகமா எடுத்து வாசிக்க கேட்போம். பிரசங்கி 5, அந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ, தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அனுகிரகம் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். வாசிங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அனுகிரகம் தான் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய அனுகிரகம் தான், கர்த்தருடைய கிருபை தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுதுன்னா வருமானத்தை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது. ஏன் இத்தனை வசனங்களை நான் காட்டுறேன்? இந்த காலை வேளையில கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை குறித்த நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என் கையில் இருக்கக்கூடிய பணம் அது எவ்வளவாக இருந்தாலும், அது கொஞ்சமா இருந்தாலும் இல்லை அதிகமா இருந்தாலும், அவை தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. அதை கொடுத்தவர் யார் என்றால் தேவன். அல்லேலூயா. அதனாலதான் இத்தனை வசனங்களை காட்டுறேன். கர்த்தர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அண்ணால் பாடும்போது பாடுறாங்க, அவர் ஒருத்தனை தரித்திரனாவும் மாற்ற முடியும், ஐஸ்வர்யவனாவும் மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் எழுதும் போது எழுதுகிறார், 2 கொரிந்தியர் 9:10 குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளலாம், விதைக்கிறவனுக்கு விதைப்பையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். ஒரு மனுஷன் விதைக்கிறான், அந்த மனுஷன் விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கறதும் கர்த்தர் தான். அந்த மனுஷன் விதைச்சு அது விளைச்சல், அது வளர்ந்து அறுவடை செய்வதற்கு தேவையான கிருபை அளிக்கிறவரும் கர்த்தர் தான். அந்த விதை வளர கிருபை தருகிறவரும் கர்த்தர் தான். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன காரியம்? பணத்தை குறித்து நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்?
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வருமானம், நீங்க பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், அதிகமான சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்ல குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்ல கூலி வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப சாதாரணமான நடுத்தர ஒரு அமௌண்ட் நீங்க சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கலாம். எவைகளாக இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு பணத்தை உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறவர் யார் என்றால் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே உங்களுக்கு என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பணத்தை கொடுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? சங்கீதம் 50வது சங்கீதம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கட்டாயமா எல்லாருமே இந்த சங்கீதத்தை பார்க்கணும். அந்த வசனத்தை 50 10வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் பலியிடுவதை குறித்து பேசும்பொழுது இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பலி கொண்டு வராங்களா பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை எல்லாம், அதுக்காக அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சகல காட்டு மிருகங்களை பார், காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம், அந்த மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. ஆமென். அவர் சொல்லுகிறார், மலையை பாரு, அந்த மலைக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் திரிகிற அத்தனை விலங்குகளும் என்னுடையது. அல்லேலூயா ஆமென். வெளி மிருகங்களை பார், வெளியிலே சுற்றுகிற மிருகங்களை பார், அத்தனைக்கும் ஜீவனை கொடுத்து படைத்து ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவர் நான். இன்னும் வேதத்தில் 104வது சங்கீதத்தை எல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க வேதம் சொல்லுது, அவர் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா உணவளிக்கிறார், ஆகாயத்து பறவைகளுக்கு உணவளிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாம் என்னுடையது. கடைசி அவர் சொல்லும் போது அடிக்கிறார், ஏன் ஒன்று ஒன்றா சொல்லணும், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. அல்லேலூயா. அப்போ God is the source of our finance. அப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்திற்கு காரணர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தர். இந்த அறிவு எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்களேன், என்னுடைய பொருளாதாரத்திற்கு காரணர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு என் கையில் இருக்கிற பணத்திற்கு காரணர் கர்த்தர், நான் சம்பாதிக்கிறதற்கு காரணர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தியத்தை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே தாவீது உணர்ந்திருந்தான். வாசிங்க 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம், அந்த வார்த்தை கவனிங்க. தாவீது பேசுகிற ஒரு வார்த்தை, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் எவரமும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுதான் உங்க சத்தமா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே தாவீதுக்கு ஒரு அறிவு, he has a knowledge about money. என்ன, தாவீது ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் தான். கர்த்தர் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து, அரண்மனையை கொடுத்து, மனைவி பிள்ளைகளை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, போன இடங்கள்ல எல்லாம் வெற்றியை கொடுத்து, ஆசீர்வாதமாய் வெற்றி கொடுத்திருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா தாவீதினுடைய உபத்திரவ நாட்கள்ல கூட தாவீதுக்கு இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களா இருந்தார்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா, தாவீதுக்கு நல்ல உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ இவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டு அனுபவித்த தாவீதுக்கு தெரியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நஷ்டம்னா என்னன்னு தெரியும், பணம்னா என்னன்னு தெரியும் தாவீதுக்கு. அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இந்த 2 காரியத்தையுமே அனுபவித்தவனாயிருந்தான். ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்தான், மனிதர்கள் எல்லார் நிமித்தமும் கனத்தையும் அனுபவித்தான். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக கனப்படுத்தி உயர்த்தினார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பதாக திரிந்திருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அப்போ சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறனா இருந்த ஒரு சிறுவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் ராஜாவாகவும்
மிகப்பெரிய ஒரு கனத்துக்குரியவனாய் ராஜாவாகவும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். இவைகள் எல்லாவற்றையுமே அறிந்திருந்த தாவீது தன்னுடைய கடைசி நாளில் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா விதமான பணத்தையும் அவன் மக்களிடத்திலிருந்து சேகரித்தது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் இருந்த அத்தனை ஐஸ்வர்யத்தையும் நான் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் இத்தனை வருடங்களாக சேகரித்து வைத்திருந்த அநேக ஐஸ்வர்யத்தை அவன் என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் நீதான், அதனால உமக்காகவே நான் இதை என்ன பண்றேன்னா திரும்ப கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? பணம். இந்த பணத்தை குறித்துதான முதல் பகுதி என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பணத்தை குறித்ததான கிறிஸ்தவர்களுடைய மன நிலைமை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? முதல் காரியம், என்னுடைய பணம் தேவன் கொடுத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளேயும் பைபிளை தூக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனநிலை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா the money that I have, என்னுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற பணம், என்னுடைய வீட்டில் இருக்கிற பணம், என்னுடைய பீரோக்குள்ள இருக்கிற நகை, அவைகள் அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை உணர்ந்திருந்தாங்க பாருங்களேன். இன்னொரு தாவீதினுடைய மகனாகிய சாலமன், நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 13வது வசனம் ஒருவரும், 2 நாளாகமம் 6வது அதிகாரத்தின் 15வது வசனம் ஒருவரும். 1 ராஜாக்கள் 3:13 வாசிருங்க முதல்ல. கர்த்தர் சாமுவேலை குறித்து சொல்லுகிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சாலமனுக்கு சொன்னார், சாலமன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்ட பொழுது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா. சரி, இன்னும் தொடர்ந்து சாலமன் என்ன சொல்றாருன்றதை வாசிங்க. 2 நாளாகமம் 6வது அதிகாரத்தின் 15வது வசனம். வேகமாட்டு வாசி. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தகப்பன் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தீர், தேவனுடைய ஆலயத்தை உம்முடைய மகன் கட்டுவான் என்று. தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் என் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. தகப்பனுக்கு வாக்கு கொடுத்தீங்க, இன்றைக்கு உம்முடைய கரத்தினால் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இந்த ஆலயத்தை கட்ட உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சாலமன் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். தாவீதாக இருந்தாலும் சரி, சாலமனாக இருந்தாலும் சரி, யோபுவாக இருந்தாலும் சரி. யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். நம்ம கர்த்தர் எடுத்தார்ன்றதான் நிறைய நேரத்தில் மேன்மைப்படுத்துறோம். ஏதாவது ஏன்னா இழப்புகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எடுத்தார் பிரதர், கர்த்தர் எடுத்தார் பிரதர், கர்த்தர் இதையே சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம். கர்த்தர் எடுத்தார்ன்றது நமக்கு நல்லா தெரியும், எடுத்தார்ன்ற சத்தியம். ஆனா கர்த்தர் தான் கொடுத்தார்ன்றதை நிறைய நேரத்தில் நம்ம ஹைலைட் பண்றது கிடையாது. ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது அல்லது நம்ம இழக்கும் பொழுது கர்த்தர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிறோம் பிரதர், கர்த்தரா இதை அனுமதிச்சு அப்படி எடுத்துக்கிறோம். ஆனா அதை கொடுத்தது யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. யோபு முதல்ல அறிந்திருந்தார், கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ பழைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு அறிவு இருந்தது, பணத்தை குறித்த ஒரு அறிவு இருந்தது. வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன அறிவு? அது எங்களுடைய பணங்கள், எங்களுடைய ஐஸ்வர்யம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சம்பத்து, இவைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாமே தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கும் போது ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார். அதாவது கர்த்தர் எச்சரிக்கிறார் மோசையின் மூலமா. வாசிக்கலாமா? உபாகமம் 8வது அதிகாரத்தின் 17வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 17. அந்த வார்த்தைக்கு வந்தீங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது ஒரு மேன்மையான ஒரு அறிவுரை கூறுகிறார், ஆலோசனை. ஓ இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் மோசே மூலமா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆசீர்வாதம், இவர்கள் எல்லாவற்றையும்
என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய கையினுடைய பலனால நான் என்ன பண்ணேன்னா சம்பாதித்தேன் என்று சொல்லாதே. நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் எனக்கு இதை சம்பாதிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு மனநிலைமை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, God is our source. அல்லேலூயா. என்னுடைய பணத்துக்கு, என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு, என்னுடைய சம்பத்துக்கு காரணர் யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தரே என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு காரணமாக இருக்கிறார். அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கையினுடைய திறமை, என்னுடைய கையினுடைய பிரயாசம் நான் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், சம்பாதிக்கிறவங்க எல்லாம் நீங்கள் தான், ஆனால் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு கவனிங்க, இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் சரிங்களா, ஸ்பைனல் கார்டு, அதில் ஒரு சின்ன அந்த நரம்பில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிம்மதியாக உட்கார முடியாது, நிம்மதியாக படுக்க முடியாது, நிம்மதியாக நடக்க முடியாது, நிம்மதியாக குனிய முடியாது. அது ஐடி வேலையாக இருக்கலாம், டாக்டர் வேலையாக இருக்கலாம், இல்லை இரும்பு தூக்குற வேலையாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னு? ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா, ஒரு மூளையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மனிதனால வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்கிற பலன் அற்று போகும். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஏன் கர்த்தர் இதை சொல்கிறாரு? அந்த அடுத்த வசனத்தை தான் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக பார்த்தோம். முன்னாடி நம்ம பார்க்கும் போது 8:18 அங்கே வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தர் உனக்கு சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு நல்ல கைகளை கொடுத்து, எனக்கு நல்ல கண்களை கொடுத்து, எனக்கு நல்ல கால்களை கொடுத்து, எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த பூமியில் நான் வேலை செய்து சம்பாதிக்கிறதுக்குரிய எல்லா விதமான பலனையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். என்னுடைய சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, இந்த பூமியில நம்ம சுகமாய் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கே உதவி செய்கிறவர் கர்த்தர் தானா. அப்போ அதை தான் மோசே எழுதுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய சாமர்த்தியம் சொல்லாதப்பா, உன்னுடைய திறமைன்னு சொல்லாத, உனக்கு கிடைச்ச உன்னுடைய பலத்தினால இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லாத. உனக்கு பலனா, சாமர்த்தியமா, கிருபை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தரே. அதனால கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை பணத்தை குறித்து என்னவாக இருக்க வேண்டுமானால், என்னுடைய பணம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இந்த காலை வேளையில் இருக்குமானால், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய பலன் நான் தான் அப்படின்ற ஒரு சுயநல பெருமை உங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த காலை வேளையில் அவைகளை வெட்டி தூக்கி எறிந்து போடுங்கள். ஏன்னா உபாகமம் 8:18 சொல்லுது, கர்த்தரே நமக்கு அந்த பலனை தருகிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை எந்த மனுஷன்லாம் புரிஞ்சு கொள்கிறாங்களோ, நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை எந்த மனிதன் புரிந்து கொள்ளுகிறானோ, எந்த குடும்பம் புரிந்து கொள்ளுகிறதோ, அந்த குடும்பம் கர்த்தருக்கு நன்றி உள்ள குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்தில் நிறைய மனிதர்கள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நன்றியற்றவர்களாய் மாறி விடுகிறார்கள்? நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக மாறிடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுடைய பலத்தினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னால், நான் சம்பாதித்தது. ஒருத்தன் அப்படிதான் சொன்னான், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். தானியேல் 4:30 வேதம் சொல்லுது, அவன் அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு மனித மிருகமாக மாறினான். மனிதனாகவும் மிருகமாகவும் கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு கிரீச்சராக மாறினான் பாருங்க. நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு சொன்னான். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஏன் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த நன்றி உணர்வு இல்லை? ஏன்னா அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தையும், அவர்கள் கையில் இருக்கிற பணத்தையும், அவங்களுடைய ஆஸ்தியும் நகையும் என்ன நினச்சிக்கிறாங்க? இதெல்லாம் நான் என் சாமர்த்தியத்தினால சம்பாதிச்சு சேர்த்து வச்சதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அது கர்த்தருடைய அனுகிரகம். அல்லேலூயா. எத்தனை லட்சம் உங்ககிட்ட இருந்தாலும், எத்தனை வீடு உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், ஒரு காரியத்தை நல்லா இருதயத்தில் எழுதி வச்சுக்கோமா, ஐயா
அது கர்த்தருடைய அனுகிரகம். அல்லேலூயா. கர்த்தருடைய அனுகிரகம். ஃபியூஸில் ஒரு சின்ன ஒரு காப்பர் ஒயர் தான், ஒயரில் இருக்கக்கூடிய காப்பர் கம்பி ஒரே ஒரு கம்பி தான். அந்த ஒரே ஒரு கம்பி டப்புன்னு அவுட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், என்டையர் ஹவுஸும் என்ன ஆகிடுதுன்னு சொல்லிக்கிட்டா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடும். கரெக்டா நான் சொல்கிறது? அதே நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான், அதே தான். அப்போது அந்த சின்ன ஒரு காப்பர் அந்த கட் ஆகாமல் நம்முடைய சரீரம், அதாவது என்ன சொல்ல, நம்முடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட பலவீனங்கள் வந்து நாம் முடமாய் போகாதபடிக்கு நமக்கு உழைக்கிறதற்கான பலனையும் கிருபையும் கொடுத்து நம்மை சம்பாதிக்கிற அனுகிரகத்தை கொடுத்து இந்த பூமியில் நலமாய் வாழச் செய்கிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த முதல் சத்தியத்தை எந்த குடும்பம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே வேளையில் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. ஆமென். பணம் எனக்கு எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்ப்பார். அல்லேலூயா. அவர் எனக்கு மேய்ப்பராக இருப்பாரானால் என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், எனக்கு மாதம் மாதம் வருமானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகுதுன்றதை நான் விசுவாசிப்பேன்னா நிச்சயமாய் கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், கர்த்தருடைய குடும்பத்தை நடத்துவார், என்னுடைய பொருளாதாரத்தை ஆஸ்வதிப்பார். இந்த மாதத்தில் எனக்கு தேவையான எல்லா விதமான செலவுகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். எப்போ இந்த நம்பிக்கை வரும்? என்னுடைய பணம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுன்ற அறிவு நமக்கு இருந்தால் தான் இந்த நம்பிக்கை நமக்கு வரும். இந்த அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. எந்த அறிவு நமக்கு வேணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிற அறிவா? யாராவது அறிவழகி, அறிவழகன், அந்த அறிவா? சொல்லுங்க, எந்த அறிவு நமக்கு வேணும்? முதல்ல கர்த்தர் தான் என்னுடைய பணத்துக்கு காரணராயிருக்கிறார். நம்ம எதை கொடுத்து படித்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. பணத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். எதை குறித்து படிக்கிறோம்? பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்றதை படிக்கிறோம். இது பெரிய பிரசங்கம், தொடர் போதனை. அதில் முதல் பகுதி என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? பணத்தை குறித்து நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். முதல் மனநிலைமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய பணம் கர்த்தர் கொடுத்தது. இரண்டாவதாக நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. ரெண்டாவதாக the Bible speaks about stewardship. அப்படின்னா உக்கிரானத்துவத்தை குறித்து வேதம் அதிகமாய் போதிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் போதித்தார். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? சுற்றி வளைச்சி பேசாதீங்க, எங்களுக்கு நம்ம லாங்குவேஜில் எளிமையாக புரிகிற மாதிரி டக்குன்னு சொல்லுங்க. அப்படின்னா நம்முடைய பணத்திற்கு நாம் உரிமையாளர் அல்ல, நாம் நிர்வாகிகளே. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் பணம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. God has entrusted the money unto us. அப்படின்னா தேவன் பணத்தை நிர்வகிப்பதற்காக நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணத்தை தேவன் நம்மிடத்தில் இந்த பூமியில் வாழுவதற்கு கட்டாயமாய் பணம் தேவை. அந்த பணத்தை நிர்வகிப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணங்களை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், சம்பத்தை கொடுக்கிறார். அப்போ அதனுடைய உரிமையாளர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் அதனுடைய உரிமையாளராக இருக்கிறார். அப்போ நாங்கள் உரிமையாளர் இல்லையா? நாங்கள் அனுபவிக்க கூடாதா? அந்த சென்ஸில் நான் சொல்லல. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பூமிக்குரிய உரிமையாளர் நீங்க, அந்த பணத்துக்கு ஒட்டுமொத்த உரிமையாளர் யாருன்னு சொல்லிங்கன்னா கர்த்தர். அல்லேலூயா. சரி, உரிமையாளர்ன்றது விட இப்படி சொல்றான், நீங்க நிர்வாகி, மேனேஜர், மேலாளர், உக்கிரானக்காரர், ஸ்டூவர்ட், அவர் ஓனர். அல்லேலூயா. ஓனர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருக்கிறாரு, நிர்வாகிங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ நிர்வாகியாக இருக்கிற நாம் பல உதாரணங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக உவமைகள்ல இந்த பணத்தை குறித்தான உவமைகள் தான் அதிகமாக இருந்தது. அதாவது பணத்தை உதாரணமாய் சொல்லிதான் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதில் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு எஜமானன் இருந்தார். தன்னுடைய 3 வேலையாட்களை அழைத்து ஒருத்தனுக்கு 5 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து பிரித்து கொடுத்து அவர் கிளம்பி செல்றாரு. அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து 5 வாங்கினவன், 2 வாங்கினவன், 1 வாங்கினவன் 3 பேரையும் கூட்டு விசாரிக்கிறாரு. 5 ஒருத்தன் 10 மாத்தினா, 2 ஒருத்தன் 4 மாத்தினா, 1 வாங்கினான் பற்றி அவன் சொல்றான்,
ஆண்டவருக்கு அகைன்ஸ்டாகவே அவன் பேசுகிறான், எஜமானனுக்கு அகைன்ஸ்டாகவே பேசுகிறான், ரொம்ப ஏடாகூடமாக பேசுகிறான். சாதாரணமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் விட்டுடுறான் பாருங்க. அப்படி விட்டது நிமித்தம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5:10 மாற்றினான் பார்த்தீங்களா, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். 2 மாற்றினவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். இந்த 1 வாங்கிட்டு ஏடாகூடமாக பேசினான் பாருங்க, அவனை என்ன பண்ணாருன்னா தூக்கி அவனை புறம்பான இருளில் போடுங்கடா அப்படின்னாரு. இது எதை குறிக்கிறது? இந்த ஊமையினுடைய அர்த்தம் என்ன? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இந்த பூமியில நமக்கு சில திறமைகளையும் தாளந்துகளையும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகள், தாளந்துகள், பொறுப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிக்கிட்டு பூமியில பயன்படுத்துகிறோம். பல திறமைகள் உண்டு, பல தாளந்துகள் உண்டு. இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ணி தான் நம்முடைய பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். அநேக பொறுப்புகள், இதுல எல்லாவற்றிலும் அடங்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பணம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில இடத்துல நல்ல லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்திருக்கிறார், சில இடத்துல ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்திருக்கிறார், சில இடத்துல கொஞ்சம் வருமானம் இருக்கும், ஆனாலும் அது கர்த்தர் கொடுத்துருது தான். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய தேவைக்கேற்றார் போல் அவர் என்ன பண்ணிட்டார்னு சொல்லிட்டுனா பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக வேணாம், ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் அது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போ கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த பகிர்ந்து கொடுத்திருக்கிற கர்த்தர் ஒரு நாள் அவர் திரும்ப வரும் பொழுது இந்த பூமியில நம்மிடத்துல உக்கிரானத்துவத்தை விசாரிப்பார். இந்த பூமியில நான் உன்னை நம்பி கொடுத்த பணங்களை நீ என்ன செய்தாய்? அந்த பணங்களை நீ எப்படி செலவு பண்ணாய்? இந்த பூமியில நான் உனக்கு கொடுத்த பணத்தை நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மற்ற வாழ்க்கைக்கும் நீ பயன்படுத்தினாய், எந்த அளவுக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தாய் இந்த பணத்தை வைத்து என்ற ஒரு உக்கிரானத்துவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கிரியைகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கிட்ட நம்ம பதில் சொல்லணும். கிடையாதுங்க. பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் இதை குறித்து விவரிக்கும் பொழுது, விளக்கும் பொழுது ரொம்ப அழகாக விவரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு ரிச் மேன் அண்ட் லாசரஸ் உதாரணத்தை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யவானும் ஏழையா இருந்த லாசரும். ஐஸ்வர்யவான் சம்பிரமாய் வாழுகிறான், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து சம்பிரணமாய் வாழுகிறான். அவனுடைய வாசல்ல ஒரு ஏழையான ஒரு லாசரு படுத்து கிடக்கிறான். கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் 2 பேரும் மரிச்சு போறாங்க. ஐஸ்வர்யவான மிக பிரம்மாண்டமாய் அடக்கம் செய்கிறார்கள். அவனை எடுத்து போடுறதுக்கு ஆள் கூட இல்லை. லாசரு எடுத்து போடுறதுக்கு யாரோ 4 பேர், ஊரில் இருக்கிற 4 பேர் சேர்ந்து 5 10 போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனையும் அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய ஆத்துமா போகும்பொழுது லாசருனுடைய ஆத்துமா அது நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்குது. ஆனால் இந்த ஐஸ்வர்யனுடைய ஆத்துமா எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நித்திய ஆக்கினைக்குள்ளாக போகிறது, நரகத்துக்கு போகிறது, பாதாளத்தில் போய் இருக்கிறது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவனிங்க, அவன் கேட்குறான், யார்? ஐஸ்வர்யவான் கேட்குறான், ஆண்டவனே, ஆபிரகாம் மடியில் உட்காந்துட்டு இருக்கிறான். யாரு? லாசரு. ரொம்ப தாகமாக இருக்கு, அவனுடைய விரல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சாலும் போதும். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, நீ பூமியில் இருந்த நாட்களில் ஆண்டு அனுபவிச்சு சம்பூரணமாய் வாழ்ந்தாய், சம்பூர்ணமாக வாழ்ந்த, பயங்கர பிரம்மாண்டமாக வாழ்ந்த, ஆடம்பரமாக வாழ்ந்த, உனக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருந்தாரு, அனுகிரகத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த பணத்தை வைத்து நீ தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழாம உன் இஷ்டப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த, தேவனுக்கு பயப்படல, உன் வீட்டு வாசல்லையே இருந்த இந்த தேவையில் இருந்த எளிய மனுஷனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்கல, அதனால நீ அங்கே இருக்கிற. இவன் பூமியில் கஷ்டப்பட்டான், ஆனால் தேவனை அவன் நம்பினான், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், அவன் இப்போ மேலே வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் மேலே போன உடனே நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் நம்ம செய்கிற கிரியைகளுக்கும் மாத்திரம்தான் கணக்கு ஒப்புவிக்கணும்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்கள் அக்கௌண்ட்டில் சம்பளம் வருது பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, சொத்து, வீடு பாகத்தை பிரித்து கொடுக்குறாருல, நிலத்தை பிரித்து கொடுக்குறாருல, உங்களுக்கு இருக்குல்ல சொத்து, இந்த சொத்துக்களை குறித்தும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற நிலத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பணங்களுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யார் கணக்கு ஒப்புவிக்கணும்? நான் அல்ல. என்னுடைய பணத்துக்கு நான், உங்களுடைய பணத்துக்கு நீங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வரலையே, சத்தமா சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
என்னிடத்துல இருக்கிற பணம் கர்த்தருடையது, அந்த பணத்திற்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். வரல பாருங்க. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய பணங்களை நாம் உண்மையாய் ஞானமாய் இந்த பூமியில கையாள வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. Why it is necessary to learn about money? ஏன் பணத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், ஏன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்? ஏனென்றால் இந்த பணத்தை குறித்து ஒரு நாள் நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு நான் உக்கிரானக்காரனாக இருக்கிறேன், நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்திற்கு நீங்கள் உக்கிரானக்காரனாக இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம எல்லாருமே நம்மிடத்துல தேவன் நம்பி கொடுக்கிற அத்தனை வருமானங்களுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாவித பயத்தோடு, எல்லாவித ஞானத்தோடு, எல்லாவித ஒழுக்கத்தோடு, எல்லாவித உண்மையோடு உங்களிடத்தில் இருக்கிற பணங்களை என்ன பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஞானமாய் செலவு செய்யுங்க. அல்லேலூயா. பொறுப்பற்றவர்களாய் அல்ல, ஞானமாய். ஆமென் சொல்லுங்க. சத்தமே வரலையே. அப்போ இந்த காலை வேளையில நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், ரெண்டாவது பணத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனநிலைமை என்னன்னா, we all are accountable. நாம் எல்லாருமே நம் கர்த்தர் கொடுத்திருக்கிற பணத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன் பணம் நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஏன் பணம் நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் சம்பாதிக்கிறேன் என்ன கேட்கக்கூடாது. ஏன் பணம் நான் என்ன வேணா பண்ணுவேன் சொல்றீங்களா யாராவது? இன்னைக்கு வாய்க்கு பூட்டு போடுங்க. அந்த மாதிரி யாராவது நக்கலா பேசுறவங்க இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு வாய்க்கு பூட்டு போடுங்க. ஏன் பூட்டு போடுங்க தம்பி, அக்கா, தங்கச்சி, பூட்டு போடு. உன் பணம் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பணம், அதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும் ஒரு நாள். நீ நினச்சிட்டு இருக்காத நான் பேசுறது, நான் பார்க்கறது, என்னுடைய செயல், என்னுடைய எத்தனை கிரியைகளுக்கு தான் நான் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் செய்கிற கிரியைகளுக்கு தான் அப்படின்னு கிடையாது. உன் கையில் இருக்கிற பணத்துக்கும் நீ கணக்கு ஒப்புவிக்கணும். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ ஏமாற்றலாம், உன்னுடைய தாய் தகப்பன் சகோதரிகளை பண விஷயங்களை நீங்கள் ஏமாற்றலாம், மனைவியை ஏமாற்றலாம், கணவனை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாதுங்க. மாமனார் மாமியாரை ஏமாற்றலாம், மருமகளை ஏமாற்றலாம், மருமகனை ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நீங்க அவங்களை ஏமாற்றலாம். அப்பா அம்மா இத்தனை சொல்லணும், அப்பா அம்மாவா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மருமகன் மருமகளா இருக்கலாம், சகோதரர் யாரை வேணா இந்த பூமியில ஏமாத்திடலாம். ஆனா ஒரு நாள் கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். அங்க வந்து மாட்டுவோம், அங்க வந்து மாட்டுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஓட்டையிலும் தப்பிச்சு போயிடலாம். கடைசியில வடி கட்டுற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஒரு கூட அங்க போக முடியாது பாருங்க. வடிகட்டுருவார் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், நல்லதா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த காலை வேளையில நல்லா கவனிங்க. பணம் அது நமக்கு அவசியம். பணம் நல்லது தான். அதை குறித்துலாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வருகிற நாட்களில். சிலர்லாம் பணம் பேய் பிசாசுன்னுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நாட்கள்லாம் வீட்டில் சேர்க்காதீங்க, நல்லது தான். 5வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்லேயே வருது பணம் நல்லது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னைக்கு செய்தியை முழுசாக கேட்கணும். நீங்கள் உட்காந்து பொறுமையாக உட்காந்து கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கு. அப்போது முதல்ல காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை மணி. கர்த்தர் தான் என்னுடைய பணத்திற்கு காரணராக இருக்கிறார். ரெண்டாவது, என்னுடைய பணத்துக்கு ஓனரும் அவர் தான். ஐ எம் அக்கௌண்டபிள் டு மை மணி. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்துக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என் பணம் என் இஷ்டப்படி தான் நான் செலவு பண்ணுவேன், நான் யாருக்கு விரும்புகிறனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது. தேவ பயத்தோடு அந்த பணத்தை இந்த பூமியில் செலவு பண்ணணுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அக்கௌண்ட் நோட்டை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அக்கௌண்ட் நோட் ஒன்று வச்சிருக்காரு, அதில் திறப்பார். அதை திறந்து என்ன பண்ணுவார்னா, அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஆமென். டோன்ட் பி கேர்லெஸ் அபவுட் யுவர் மணி. உங்களுடைய பணத்தை குறித்து ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். நல்லா தான் சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது குறிப்பு ரொம்ப குரூஷியலான மிக முக்கியமான ஒரு குறிப்பு. முதல்ல பார்த்தோம், எல்லாம் சொல்லுங்க, பணம் என்னது? கர்த்தருடையது. ஆமென். 2வது பார்த்தோம், நான் உக்கிரானக்காரன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
முதல் குறிப்பு என்ன? ரொம்ப சிம்பிளா உங்களுக்காக சிம்பிளிஃபை பண்றேன். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல பணம் கர்த்தருடையது, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடையது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, நான் உக்கிரானக்காரன், அப்படி இல்லைன்னா நான் நிர்வாகி. ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? நான் என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும்? பணத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாய் இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டோன்ட் திங்க் தட் மணி இஸ் எவ்ரிதிங், பணமே எல்லாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு உலகத்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதுதான். பணம் தாங்க வாழ்க்கையே, பணம் தாங்க எல்லாமே, பணங்க, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது இங்க அப்படி இருப்பீங்கன்னா உங்களுடைய மனநிலைமை மாறணும். அல்லேலூயா வரல பாருங்க. பணமே எல்லாம், பணம் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை மாறணும். பணமே எல்லாம் என்கிற எண்ணம் கூடாது. அது கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய சிந்தை அல்ல. ஏன்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 16வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவன் இந்த உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறான், ஆனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறான், அவனுக்கு லாபம் என்ன? லாபம்னு கேட்கிறார் ஆண்டவர். இன்னொரு உதாரணத்தில் ஆண்டவர் சொல்றார், லூக்கா 12, நான் அவ்வப்போது சொல்லக்கூடிய ஒரு ஊமை, லூக்கா 12வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் சொன்னான், என் ஆத்துமாவை புசித்து குடித்து மகிழ்ச்சியாரு, பூரிப்பாரு, உனக்காக அநேக வருஷங்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, மதிக்கேடனே, இன்று இரவு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையது? அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தங்களுக்காகவே ஐஸ்வர்யவான்களாகிறவர்களுடைய நிலைமை இதுவே. அப்ப இந்த ரெண்டு உதாரணத்தையும் கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பணம் தப்புன்னு சொல்ல வரல. இதை நிறைய நேரத்தில் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறது ஒன்றும் தப்புன்னு அவர் சொல்ல வரல. இல்லை, அதே நேரத்தில் ஒருத்தன் எல்லாவற்றையும் சம்பாதித்து தன்னுடைய அந்த சேமிப்பு கிடங்குல, குடவுன்ல எல்லாவற்றையுமே சேர்த்து அவன் வாழ்ந்ததும் தப்பு கிடையாது. என்ன சொல்ல வராரு? இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன? இவர்கள் ரெண்டு பேருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பணம் தான் எல்லாமே, பணம் தான் எல்லாமே. அவன் என்ன சொல்றான்? அத்தனையும் சேர்த்து வச்சு குடவுன்ல போட்டுட்டு அவன் சொல்றான், என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே புசித்து குடித்து மகிழ்ச்சியார், உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் என்னுடையது, இட் பிலாங்ஸ் டு மீ, எவ்ரிதிங் இஸ் மைன், எல்லாவற்றையும் சம்பாதித்தது நான், இவைகள் எல்லாம் என்னுடையது, நான் ஆண்டு அனுபவிக்க போகிறேன், என்ன யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னிடத்தில் அநேக பணங்கள் உண்டு, அநேக வருஷத்துக்கு திரளான ஆஸ்தியை சேர்த்து வைத்திருக்கிறேன். தேவ பயம் இல்லை. இவன் என்ன நினைச்சிட்டான்? பணம் தான் எல்லாமே நினைச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை தேடாமல், தேவ பயம் இல்லாமல், தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மோட்ச வாழ்வு என்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாமல், அந்த மனுஷன் எவ்வளவு லட்சங்களை கோடிகளை இந்த பூமியில சேர்த்து வைத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அவனும் 3 வேளை சாப்பிடுறான், 10,000 வாங்குறவனும் 3 வேளை சாப்பிடுறான், அவனும் தூங்குறான், 10,000 வாங்குறவனும் தூங்குறான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் கார்ல போனான்னா இவன் பஸ்ல போறான். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அவன் போக வேண்டிய இடத்துக்கு கார்ல போனா, இவன் போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ல போறான். ஆனா மரணத்துக்கு பின் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாதாளத்துக்கு போறான். தேவன் இல்லாமல் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போறான். தேவன் இருந்து வாழுகிற ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவன் நித்தியத்துக்கு வருகிறான். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பணம் தப்புன்னு அந்த இடத்துல சொல்ல வரல. ஒரு மனிதன் தேவன் இல்லாமல் எனக்கு தேவன் தேவையில்லை,
தேவன் முக்கியமல்ல, கர்த்தர் முக்கியமல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தரை உதாசீனப்படுத்தி விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடிகளை சம்பாதித்து ஒட்டுமொத்த உலகத்தை வளைத்து போட்டாலுமே அது அவனுக்கு எந்த விதத்திலையும் லாபம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டு போவான். ஒரு நாள் எல்லாவற்றையும் அவன் இந்த பூமியில விட்டு தான் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மன்னிக்கணும், பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறாரு, இந்த பூமியில நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. மனுஷன் மரித்த உடனே, ஐயோ அந்த அம்மா வாங்கின எத்தனை சவரன்னாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதுமா, போடுமா, காதுல மாட்டுமா, பிடிச்ச புடவையெல்லாம் மேலே போத்துறோம், பிடிச்ச சட்டை லுங்கி எல்லாவற்றையுமே என்ன பண்றோம், போடுறோம். ஐயோ எங்க அப்பா வாங்கின செயினுங்க, அவரே போட்டுற முடியுமா உள்ள? அம்மா கேட்குறாங்க, எப்படி போடுவாங்க, போட்டுற முடியுமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நீங்களே போட்டாலும் அதை நோண்டி என்ன பண்ணுவானுங்க, எடுத்துருவானுங்க. ஒரு கூட்டம் இருக்குது. அப்படியே நீங்க போட்டே புதைச்சாலும் ராத்திரியில் நோண்டி அதை எடுத்து போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. எந்த ஊர்லன்னு என்ன கேட்காதீங்க, வம்பா போயிடும் அப்புறம். ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் ஆள் வந்தீங்க உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த காலை வேளையில கவனிங்க, வாட் இஸ் மை பாயிண்ட், நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு மனுஷன் பணம் தான் எல்லாமே என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையில அது லாபமான ஒரு வாழ்க்கை அல்ல, நஷ்டமான ஒரு வாழ்க்கை. பணம் தப்பு கிடையாதுங்க, பணம் பாவம் கிடையாது. அடுத்த குறிப்பில் நான் அதை பேச போறேன். 4வது குறிப்பு அதுதான். பணம் தப்பு கிடையாது, பாவம் கிடையாது, நல்லது பணம். அடுத்த குறிப்பு அதுதான். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் தான் எல்லாமே, பணம் தான் வாழ்க்கை, பணம் தாங்க எல்லாமே, மணி தாங்க, மணி மணி அப்படின்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வேதத்துக்கு முரணான ஒரு வாழ்க்கை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லாமல் தங்களிடத்தில் ஐஸ்வர்யவான், தங்களுக்காகவே ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற மனிதனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். எப்படிங்க பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? இந்த பூமியில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணங்களை ஞானமாய் நல்ல விதங்கள்ல செலவு பண்ணும் பொழுது பரலோகத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் தான் அவர்களுடைய லட்சியம். ஏதோ உங்களுடைய லட்சியம், கிறிஸ்தவர்களுடைய லட்சியம் பணம் அல்லங்க, கிறிஸ்தவர்களுடைய லட்சியம் இயேசு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? என் லட்சியம் பணம் கிடையாது, என் லட்சியம் இயேசு. இயேசுவை போல மாறணும், இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டணும். எனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் கிறிஸ்தவனுடைய மனநிலைமை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதிகமாய் சம்பாதிக்கணும். எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ண போறேன். ஹவு டு ஏர்ன் மணி. அல்லேலூயா. பணம் சம்பாதிப்பது எப்படி, வேதம் நமக்கு என்ன சொல்லுது பணம் சம்பாதிப்பதை குறித்து அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம் அதை. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறாரு, வேலையை கொடுக்குறாரு. வேலைக்காக நம்ம தான் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே வேலை கொடுக்கணும்ப்பா, நல்ல வேலையா கொடுங்க, கவர்மெண்ட் வேலையா கொடுங்க, நல்ல அதிக சம்பளத்துக்கு வேலையை கொடுங்க, ஜெபம் பண்றோம் இல்லையா? வேலை கொடுப்பது அவர்தான், வருமானம் கொடுப்பது அவர்தான். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய லட்சியம் பணம் அல்ல, நம்முடைய லட்சியம் இயேசு. அதான் பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். வாட் இஸ் மை கோல்? என்னுடைய இலக்கு என்ன? இயேசு தான் என்னுடைய இலக்கு. என்னுடைய இலக்கு என்ன? இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும். அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், அவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டே இருப்பார். வரும் வேலை, நல்ல வேலை வரும், நல்ல வேலை வரும், நல்ல வருமானம் வரும். அல்லேலூயா. ஓடிக்கிட்டே இரு, கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. டோன்ட் ஸ்டாப். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் கூட என்ன சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போ நம்முடைய லட்சியம் எது? தேவனுடைய ராஜ்யம், தேவன் தான் நம்முடைய லட்சியம், அதுக்கப்புறம் தான் பணம். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
புரிஞ்சுதா? முதல்ல தேவனுடைய ராஜ்யம், அடுத்ததுதான் பணம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல முதல்ல ஆத்துமா செழிக்கணும், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி. அப்ப என்ன அர்த்தம்? அந்த காலை வேளையில நம்முடைய லட்சியம் பணம் அல்ல, நம்முடைய லட்சியம் தேவன். மற்ற பணங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். லட்சியம் உங்களுக்கு தேவனாக இருக்குமானால், நான் சொல்றேன், சம்பாதிக்கிறதுக்கு தேவையான எல்லா பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில லட்சியமா வச்சு பாருங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல குடும்பங்கள்ல பிரச்சனைகள். ஏன் பிரச்சனை? ஏன்னா அவங்களுடைய லட்சியம் பணம். தகப்பன் மீது அன்பு காட்ட மாட்டாங்க, தாய் மீது அன்பு காட்ட முடியல, பிள்ளைகள் மீது அன்பு காட்ட முடியல. ஐயோ, எங்க இந்த பிள்ளைகள் கிட்ட பேசினா பிள்ளைகள் சொத்து கேட்பாங்களோ, பேச முடியறதில்லை. தாய் தகப்பனிடத்துல பிள்ளைகள் போய் பேச முடியறதில்லை. அல்லது சகோதர சகோதரிகளிடத்துல பேச முடியல. ஏன்னா பெத்த தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும், அல்லது பெற்றெடுத்த பிள்ளையை காட்டிலும், அல்லது கூட பிறந்த சகோதரர்களை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு எது முக்கியமா போச்சுன்னா பணம் முக்கியமா போச்சு. ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு பணமும் நிலமும் நகையும் வீடும் முக்கியமா போனதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை. புரியுதா நான் சொல்றது? விளங்குதா? விளங்குனவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குனவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் சொல்றாதீங்கப்பா, திரும்ப நான் மறுபடியும் அந்த குறிப்பில இருந்து வர வேண்டியதாயிடும், உங்களுக்கு லேட் ஆகும், அப்புறம் நீங்க என்ன திட்டுவீங்க, வெளியே போய் கல்லெறியணும், இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும் சொல்றீங்களா யாராவது? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில நிறைய குடும்பங்கள்ல இந்த பணம் லட்சியமாய் போனதுனால குடும்ப உறவுகள் உடைந்து போயிருக்கிறது. பணத்தகராறு, நிலத்தகராறு, சொத்து தகராறு, நகை தகராறு, பல தகராறு. காரணம் என்ன? மனிதர்களை காட்டிலும் பணம் முக்கியமாய் போனபடினால. இன்னும் சிலர்லாம் நீங்க பாருங்க, இந்த பணத்துக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். ஒரு 30 வெள்ளி காசுக்காகங்க, ஒரு 30 வெள்ளி காசு, எல்லாம் சொல்லுங்க, 30 வெள்ளி காசுக்காக ஒருத்தன் என்ன பண்ணான்னா சொந்த ரட்சகரையே காட்டி கொடுத்தான், தன்னை ரட்சித்தவரையே காட்டி கொடுத்தான். அவன் என்ன பண்ணான்னா, எனக்கு இயேசு வேணாம் என்று இயேசுவை தூக்கி எறிந்து விட்டு 30 வெள்ளி காசு பின்னாடி ஓடினாங்க. பணத்தினுடைய ஒரு டார்க் பார்ட்டும் இருக்குது. ஒரு பணம் ஒரு மனுஷனை என்னவா மாத்திடும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சைக்கோவா மாத்திடும். கவனிக்கிறீங்களா? பணம் ஒரு மனுஷனை சைக்கோவா மாத்திடும். சரி, டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் போவோம், அப்போ வருது. யூதாஸ், தோமா கிடையாது, தேமா. பவுல் எழுதுறாரு, பிரபஞ்சத்தின் மீது ஆசை. நல்ல ஊழியத்தில் இருந்தாங்க பையன் தேமா, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்த மனுஷன். பண ஆசை வந்துருச்சு, எனக்கு ஊழியம் வேணாம், ஓடிட்டான். பவுல் சொல்றாரு, தேமா உலக சிநேகத்தின் மீது அன்பு வச்சு ஓடிட்டாங்க ஊழியத்தை விட்டு. ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவரிடத்துல வந்தான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? தம்பி, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, தேவனிடத்துல எல்லாத்தையும் நான் பண்றேன், விபச்சாரம் செய்யல, எல்லாம் திருடல, எல்லாம் பிரமாணமும் கரெக்டா பண்றேன். உங்ககிட்ட ஒரு குறை உண்டு, பண ஆசை. பண ஆசையை விட்டு நீ வெளியே வரணும். உனக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அதுக்கப்புறம் வேதம் அவனை குறித்து சொல்லல, அவன் ஓடிட்டான் போல, ஓடி போயிருக்கணும். அப்போ கவனிங்க, அவன் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருமே இயேசு வேணாம், எங்களுக்கு பணம் தான் வேணும் என்று சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் மறுதலித்து உதறி தள்ளிவிட்டு பணத்தின் பின்னாடி ஓடுகிற ஒரு கூட்டம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் உதறி தள்ளிவிட்டு பணத்தின் பின்னாடி ஓடுகிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். பின்பு இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பணம் தான் எல்லாமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சபையில் யாரும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. பணம் தாங்க எல்லாம், இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க எல்லாம். இனிமேல் இந்த சர்ச்சில் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா பணத்தை காட்டிலும்
விலையேற பெற்ற காரியங்கள் பல உண்டு வேதத்தில். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 31:10 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தின் 10. வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பெல்லாம் அம்மாங்களுக்கு அக்காங்களுக்கெல்லாம் குளிர்ச்சியான ஒரு வசனம் எடுத்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் குளிர்ச்சியான ஒரு வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள். ஆமென். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 500 ரூபாய் நோட்டு பெருசா, மனைவி பெருசா அப்படின்னா 500 ரூபாய் நோட்டு தாங்க பெருசு. 500 ரூபாய் நோட்டு பெருசா, கணவன் பெருசா. அது வெறும் குணசாலியான ஸ்திரீக்கு மட்டும் நீங்க எடுத்துக்க கூடாது. இப்போ அண்ணனுங்களுக்கும் ஐயாமார்களுக்கும் குளிர்ச்சியான ஒரு செய்தி, அது குணசாலியான புருஷர்களுக்கும் பொருந்தும். ஆமென் வரல பாருங்க. அல்லேலூயா. குணசாலியான மனைவியாக இருந்தாலும், குணசாலியான கணவனாக இருந்தாலும், நீங்க எத்தனை கோடியை தராசுல வச்சாலும் உங்களுடைய குணசாலியான கணவனுக்கு ஈடாக, மனைவிக்கு ஈடாக, பிள்ளைகளுக்கு ஈடாக, பெற்றோருக்கு ஈடாக அத்தனை பணங்களும் அது உயர்ந்தது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு திருடன் உங்க கணவனை கடத்திட்டான்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலை யாரும் ஆமேன்னு சொல்ல. ஒரு கேங் உங்க கணவனை கடத்திடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, எதுக்கு நீங்க கோச்சிக்கு போறீங்க? சரி, நான் எனக்கே சொல்லிக்கிறேன். இப்போ என்ன கடத்திடுறாங்க வச்சுக்கோங்க. என் மனைவி கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? ஒழுங்கா 5 லட்சம் கொடு. கணவன் வேணுமா 5 லட்சம் வேணுமா? என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்க? என்னம்மா சொல்லுவீங்க? கணவன் தான் வேணும். நீங்கள் என்ன ஆண்டி சொல்லுவீங்க? இப்போ அப்படியே இந்த பக்கம் வருவோம். கடத்திட்டாங்க வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? மனைவி தான் வேணும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? 5 லட்சம் இல்லை, அவன் 50 லட்சம் கேட்டாலும், டேய் உன் காலில் கூட விடுறேன்டா, 50 லட்சம் கொடுத்துட்றேன்டா, என் மனைவியை விட்டுரு, என் கணவனை விட்டுரு, என் பிள்ளைகளை விட்டுரு. அப்போ நான் கேட்குறேன், பணம் தாங்க எல்லாமேன்னு சொல்கிறோம்ல, அப்போ 50 லட்சத்தை வாங்கிட்டு இல்லை நம்ம வச்சுக்கிட்டு மனைவியோ இல்லை கணவனையோ விட்டுடலாம்ல? ஏன் கணவன் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும் ஏங்குறோம்? ஏன்னா பணத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு காரியம் இருக்குங்க. அது எதுன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கணவன், மனைவி, நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர். கரங்களை தட்டிய உயர்த்திய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து, டாக்டர் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, என் மனைவியை காப்பாத்துங்க, கணவனை காப்பாத்துங்க, நாங்கள் பணம் செலவு பண்ணுறேன். யார் கையில் காலாவது உளுந்து கடனை வாங்கியாவது நான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொட்டுறேங்க பணத்தை. என் கணவனை காப்பாற்றுங்க, மனைவியை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, அப்பாவை காப்பாற்றுங்க, பிள்ளைகளை காப்பாற்றுங்க. ஓடி நிற்கிறோம்ல, நிற்கிறோமா இல்லையா? எங்கேயாவது சாப்பிட்டவங்க விடுறோமா? எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணும். தவிக்கிறோம்ல. ஏன் தவிக்கிறோம்? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காட்டிலும் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற உறவு முக்கியமானது. நிறைய குடும்பம் புரிஞ்சிக்க மாட்டாங்க சத்தியத்தை. பணம் பணம் பணங்க, பணத்தை காட்டிலும் உறவு பெரிய முக்கியங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க, யாருக்காவது பணம் தாங்க எல்லாம் யாரும் சொல்ல முடியுமா? நானே கடத்துவேன். அந்த மாதிரி யாராவது சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க யாராவது இப்போ ஒரு ஆமை நாளையில சொல்லிட்டீங்கன்னா, சர்ச்சில் இருக்கிற தம்பிங்களை எல்லாம் வச்சு நாங்களே கடத்துவோம். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், கிண்டலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னும் பல வேத பகுதி சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 17:1, 17வது அதிகாரத்தின் முதல் வசனம். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தின் முதல் வசனம். நல்ல கவனிங்க. சண்டையோடு கூடிய எனது வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். ஞானி எழுதுறாரு, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தம். வீடு நிறைய பயங்கரமான மட்டன், சிக்கன், பிரான், எல்லாம் சீ ஃபுட் ஐட்டம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க வீட்டுக்குள்ள. இந்த பக்கம் பீரோவில் போனோம், இந்த பக்கம் ஏடிஎம் கார்டில் போனோம், நகை எல்லாமே இருக்கு வச்சுக்கோங்க. வீடு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிற வீடு. ஆனால் வீட்டில் சண்டை சண்டை சண்டை, ஓயாத சண்டை. கணவன் மனைவிக்கு சண்டை, பெற்றோர் பிள்ளைக்கு சண்டை, நிம்மதி இல்லை. அந்த பக்கம் சாப்பாடு எடுத்து வச்சா நிம்மதி இல்லை, இந்த பக்கம் செஞ்சு வச்ச மட்டன் குழம்பு ஊத்துனா நிம்மதி இல்லை. தண்ணி எடுக்கலான்னு ஃப்ரிட்ஜு கிட்ட போனால் அங்கேயும் சண்டை.
நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வீட்டில் எவ்வளவு பணங்கள் இருந்து எவ்வளவு ஆடம்பரமான உணவை ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் அது அவனுக்கு திருப்தி இல்லையே. அப்போ அங்கே பக்தன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கையோட சாப்பிடும் துணி கையே. ஒரு சின்ன பிரெட்டு தாங்க இருக்கு சாப்பிட்றதுக்கு, ஆனால் எங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. வெறும் ஒயிட் ரைஸ் சாம்பார் தாங்க ஞாயிற்றுக்கிழமை, ஒன்றும் சிக்கன் எடுக்கலைங்க, மீன் எடுக்கலைங்க, கறி எடுக்கலைங்க, காசு பட்ஜெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிரதர். அதனால் தம்பி வெள்ளை சோறும் சாம்பாரும் கோவக்காய் பொரியும் தான் நான் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு. இல்லை அதுவும் இல்லை, இன்னும் கீழே போனோம்னா வெள்ளை சோறை வடித்து தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாட் எவர் இட் இஸ், அங்கே வசனம் சொல்லுது, எவ்வளோ பணம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது. அவன் பணம் அவனுக்கு நிம்மதியை கொண்டு வரல. ஆமென். அப்போ என்ன சொல்ல வராரு பக்தன், என்ன சொல்ல வராருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்க்கை. நிம்மதி சமாதானம் இல்லாமல் வீட்டில் எவ்வளோ கோடி பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நிம்மதி இல்லையே. படுத்தா தூக்கம் இல்லை, உக்காந்தா தூக்கம் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, ஒரு குழம்பு வச்சு நமக்கு நம்ம வியாதியில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு சூப் வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நடக்க முடியல நம்மளை தாங்கி நடக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கோடி கோடியா வீட்டில் பணம் இருந்து என்னையா பிரயோஜனம்? என்னமா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அதுதான் சொல்றாரு, பணத்தை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு. எதுன்னா சமாதானமான வாழ்க்கை. அல்லேலூயா. யாராவது சொல்லுவீங்களா பணம் தாங்க முக்கியம், பணம் தான் எல்லாமே? சொல்லுங்களேன். சொன்னால் நம்ம டீம் வரும் சாயங்காலம். நம்ம டீம் வரும் சாயங்காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கு. இன்னும் நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 13 to 15 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, புரிதல் இவைகள் எல்லாம் பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றதாம். அல்லேலூயா. வாசி எடுத்துட்டீங்களா? பாத்தீங்களா? ஞானமும் அறிவும் புரிதலும் வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. பணம் பெருசா ஞானம் பெருசான்னு கேட்டா ஞானம் தான் பெருசு. அல்லேலூயா. ஏன்னா இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஞானம் முக்கியம், அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு அறிவு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பணத்தை எப்படி கையாளணும்னு சொல்ற ஒரு புரிதல் முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி. அண்டர்ஸ்டாண்டிங்னா புத்தி. அப்போ பணம் முக்கியமா, ஞானம், அறிவு, புத்தி முக்கியமானா எது விலையேற பெற்றது? ஞானமும் அறிவும் புத்தியும் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் வழக்கமான ஒரு கதை சொல்லுவோம். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய கதை சொல்லுவாங்க. 3 தேசத்திற்காரர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு நாள் கடவுள் தோண்டிட்டாராம் அவருக்கு. ஆஸ்திரேலியாக்காரன், அமெரிக்காக்காரன், இந்தியாக்காரன். இது ஜாலியாக நாங்கள் பேசிக்கிற ஒரு கதை. நாங்களே இந்த மாதிரி நிறைய கதை செட் பண்ணுவோம், உருவாக்குவோம். நாங்கள் தான் ஆத்தர் இந்த கதைக்கெல்லாம். அப்போ அமெரிக்காக்காரங்கிட்ட ஆண்டவர் கேட்டாராம், உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு அரை ஃபுல்லாக கோல்டு வேணும். கொடுத்துட்டாராம், ஒரு அரை ஃபுல்லாக கோல்டு. அடுத்ததான் ஆஸ்திரேலியாக்காரங்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் கோல்டு கேட்டானா, அப்போது எனக்கு ஒரு அரை ஃபுல்லாக என்ன வேணும்னா டைமண்ட் அண்ட் சில்வர். கொடுத்துட்டாரு, அரை ஃபுல்லாக டைமண்ட் சில்வர். இந்தியாக்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும்? அந்த 2 ரூமையும் பூட்டி சாவி என்கிட்ட கொடுத்துருங்க. நானா அந்த 2 ரூமையும் பூட்டி சாவிய என்கிட்ட கொடுத்துருங்க, அது போதும். நானா கவனிங்க, எதுக்காக நான் இதை சொல்றேன்? ஒரு மனுஷனுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டு அந்த ஆஸ்தியை அனுபவிக்க தெரியாத, செலவு பண்ண தெரியாத, அதை இன்வெஸ்ட் பண்ண தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனுடைய பிஸ்னஸையும் தகப்பனுடைய சொத்தையும் சீரழித்து போட்ட எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஏன் இவங்க சீரழித்து போட்டாங்க? அந்த பணத்தை கையாளக்கூடிய ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, எல்லாம் போச்சு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன், பணம் 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 முக்கியம் கிடையாதுங்க. பணத்தை காட்டிலும் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பு பணத்தை காட்டிலும் முக்கியம்.
ஒரு ஊமை ஒன்று ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார். ஒருத்தன் என்ன பண்ணானா, அவன் வந்து ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தை என்ன பண்ணானா அவன் கண்டுபிடித்தானா. தெரியுமா அந்த ஊமை யாருக்காவது? தெரியாதா? வாசிக்கலாம் வாங்க. மத்தேயு 13வது அதிகாரத்தின் 45வது வசனம். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் சரி போதும். 46 விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் விலையேற பெற்ற ஒரு முத்துக்கு ஒப்பார். ஒரு முத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விலையேற பெற்றது. ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதுன்றாரு, விலையேற பெற்றது. இதை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் என்ன பண்ணான், அந்த உலகத்தில் நான் எதை இழக்க நேர்ந்தாலும் நான் எல்லாவற்றையும் இழந்து கூட ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இந்த வியாபாரி என்ன பண்ணானா, விலையேற பெற்ற ஒரு முத்தை தேடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கிடைச்சிருச்சு ஒரு நாள் விலையேற பெற்ற முத்தி. இவன் என்ன பண்ணா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த பணத்துல இந்த முத்தை வாங்கி தனக்காக வைத்து கொண்டான். பரலோக ராஜ்யமும் அப்படிதான். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எதை தியாகம் செய்ய நேர்ந்தாலும் அத்தனை காரியங்களையும் கர்த்தருக்காக தியாகம் செய்து விட்டு நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டியது எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. யோ போயா, நீயும் பிரசங்கம் பண்ணுவேன், பணத்தை குறித்து ஏதாவது கொஞ்சம் நல்லா சொல்லுவேன், ஒரு 10 காசு பார்க்கலாம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா என்னென்னமோ எங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். ஆமென். டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோர் கொடுத்துடலாமா? மோர் இருக்கு. எப்பா வேணா ராஜா, நீ மோரை கொடுத்து இன்னும் 1 மணி நேரம் உட்கார வச்சிடாத. ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் நித்திய ஜீவனுக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அது பொன்னை காட்டிலும் பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த வேதம் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. கர்த்தருடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் சுத்தமா இருக்கிறது, விலையேற பெற்றதா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்ல வரேன், பணம் தான் எல்லாமே அப்படின்ற மனநிலைமை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பணத்தை காட்டிலும் வேல்யூபிளான விஷயங்கள் இருக்கு. என் மனைவி பணத்தை காட்டிலும் மேலானவன், என் பிள்ளை பணத்தை காட்டிலும் மேலானவன், என் அப்பா அம்மா பணத்தை காட்டிலும் மேலானவங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பணத்தை காட்டிலும் எனக்கு மேலானவர்கள். இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்த ஊழியம் பணத்தை காட்டிலும் மேலானது. இந்த வேதம் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வேதம், அவருடைய வார்த்தை பணத்தை காட்டிலும் மேலானது. என்ன எல்லாருக்குள்ளேயுமே வரணும். அதுதான் இந்த 3வது குறிப்பு. 3வது குறிப்பு என்னன்னா, பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றவைகள் இந்த உலகத்துல உண்டு. ஆனா உலகத்தான் எது பின்னாடி ஓடுறான், உலகத்தானுக்கு எது முக்கியம்னா பணம் தான் முக்கியம். உலகத்தானுக்கு எது முக்கியம்? பணம் தான் முக்கியம். அதனால அவன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு பணம் அல்ல, கர்த்தர் முக்கியம். பணத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். அதை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான கிருபையும் பலனையும் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பணம் முக்கியம் இல்லை இல்லையா, ஆண்டவர் தான் முக்கியம். ஆமென். இந்த பணம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. பணம் தேவை, வாழ்க்கையில் ஒரு பகுதிக்கு அது முக்கியம், ஆனால் அதுவே எல்லாம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. யூ cannot buy everything with money. சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால இந்த பவுல் எழுதும் போது எழுதுறாரு 1 தீமோத்தேயு 6:9, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் அநேக கண்ணியில போய் மாட்டிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? do not love money. பணத்தை நேசிக்காதீங்க. ஆமென். பணத்தை என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 6:9, பணத்தை நேசிக்காதீர்கள், பணத்து மேல அன்பு வைக்காதீங்க. நிறைய அதை நான் முன்னாடியே சொன்னேன். அநேகர் பணத்தின் மீது அன்பு வைக்கிறதுனால மனிதர்களை அவங்களால நேசிக்க முடியல. தகப்பன், தாய், பெற்றோரை, இனஜன பந்துக்களை, கூட பிறந்தவங்களை, சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை நேசிக்க முடியல.
பணத்தினால. பணத்தின் மீது எவன் விருப்பம் வைக்கிறானோ அவன் மற்ற எல்லா காரியங்களையும் வெறுப்பான். Do not love money. பணம் தேவை, பணம் தேவை. ஆனால் நான் பணத்தை என்ன பண்ணலன்னா அன்பு கூறல, பணத்தை நேசிக்கல. நான் பணத்தை கல்யாணம் பண்ணல, பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் பணத்தை பெற்றெடுக்கல, பிள்ளையை பெற்று எடுத்துருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்குமே இந்த அறிவு வரணும். என்னை பெற்றெடுத்தது பணம் கிடையாது, தாய் தகப்பன். என் கூட பிறந்தது பணம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிலீவர்ஸும் பணம் கிடையாது, எல்லாம் மனுஷங்க. கர்த்தர் கொடுத்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன சொல்ல வரேன், இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்துட்டு பணத்தை நேசிக்கிறவர்களாக மாறும். எந்த ஒரு மனுஷன் பணத்தை நேசிக்கிறானோ அந்த மனுஷன் அவனுடைய லட்சியம் பணமாய் மாறிவிடும், நோக்கம் தவறி விடுவார். சரி, அடுத்ததா பணத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா இச்சிக்க கூடாது. பொருளாசை, பொருளாசை, பொருளாசை பாவம். பொருளாசையும் பேராசையும் பாவம். வேதம் சொல்லுகிறது covetousness is sin, coveting is sin. பொருளாசை பாவம். அநேக வசனங்கள் நீங்கள் வேதம் நேரம் ஆயிடுச்சு, குறிக்கிறவங்க குறித்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 10வது வசனம், கொலேசியர் 3வது அதிகாரத்தின் 24வது வசனம். அநேக வசனங்கள் இருக்கு, இது 2 போதும். 1 தீமோத்தேயு 6:10, கொலேசியர் 3:24. பொருளாசை இச்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். ஏன் தெரியுங்களா? எப்படியாவது சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடணுன்ற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு மனுஷனை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் புத்தியும் கொண்டு வந்துடும். எனக்கு தேவை பணம் தாங்க, எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு தேவையான எல்லா வழிவாசலையும் பிசாசு திறந்துருவான். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவை பணம், எதையோ ஒன்று பண்ணி அதை சம்பாதிச்சிடுவோன்ற ஒரு எண்ணம் வந்துடும். இந்த சம்பாதிக்கிறத குறித்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் பவுல் எழுதுறாரு, என்ன சொல்றாரு, இந்த பணத்தை நம்பி வாழாதீங்க. ஆமென். பணத்தின் மீது, பொருள் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்கன்றாரு. 1 தீமோத்தேயு 6:17. do not trust money. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆமென். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். எப்படி வேணா போவோம், சொல்ல முடியாதுங்க. நம்முடைய அஜாக்கிரதையினால கூட போகலாம். திடீர்னு ஒரு லிங்க் வருது, அப்படியே கிளிக் பண்ணுறோம், என்னென்னவோ சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கிடுறானுங்களாம். பாருங்க, சில அக்கௌண்ட்லாம் லட்சமாக தூக்குறாங்க. நம்ம ஆட்களுக்கு பேராசை, இது அமைக்கு உள்ளே போய் ஏதாவது போட்டால் 1 லட்சம் போட்டால் 5 லட்சம் வருதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது போய் போடுறது. அவன் என்ன பண்ணுறான், இருக்கிறதையும் வழிச்சிட்டு டாட்டா பாய் பாய்னு பிளாக் பண்ணிட்டு போயிடுறான். அவனுடைய அக்கௌண்ட்டில் பெறப்பட்ட பேடிஎம் தொகை வந்துடுது 10 லட்சம்னு, நம்முடைய அக்கௌண்ட்டில் டெபிட்டட் மெசேஜ். அப்போ கவனிங்க, பேராசை, பொருளாசை, கவட்டஸ்னஸ் அது கூடாது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்கன்றார். ஏன்னா ஐஸ்வர்யம் எல்லா நேரத்திலையும் காப்பாற்றணும்னு நினைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பணம் எல்லா நேரத்திலையும் காப்பாற்றுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது, முடியாது. பணத்தால் எல்லா நேரத்திலையும் காப்பாற்ற நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமே வரலையே. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:4, நீதிமொழிகள் 28:6 வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நீதிமானாய் வாழுகிறவன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்றான் பார்த்தீங்களா, அதுதான் விலையேற பெற்றது. ஆமென். அதே போல 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணம் நமக்கு என்னவா மாறக்கூடாதுன்னா பெருமையாக மாறக்கூடாது, இருமாப்புள்ளவர்களாய் மாறக்கூடாது. சிலருக்குலாம் கொஞ்சம் பணம் வந்துட்ட உடனே என்னவாயிடும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹை மைண்டட் பீப்புள் ஆகிடுவாங்க. அப்படின்னா தங்களோடு கூட மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணுவாங்க. நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், அவங்க வெறும் நான் அவ்வளோதான் வாங்குறாங்க, நான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேங்க, அவங்க கூலி வேலை செய்கிறவங்க. ஹை மைண்டட் பீப்புள். இங்கே 1 தீமோத்தேயு 6:17 பவுல் எழுதுகிற இருமாப்புடையவர்கள் என்ற வார்த்தைக்கான ஆங்கில பதம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஹை மைண்டட் அப்படின்னா பெருமை உள்ளவர்கள். நான் யார் தெரியுமா, எவ்வளோ தெரியுமா சம்பாதிக்கிறேன், என் சொத்து என் ஆஸ்தி எல்லாம் என்னன்னு தெரியுமா, நான் பெரிய ரிச் ஃபேமிலி. எவ்வளோ பெரிய ரிச்சாக இருந்தாலும் ஒரே ஒரு நிலநடுக்கம் வந்தது வச்சுக்கோங்க, இல்லை கோவிட் வந்தா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க. லட்சக்கணக்கில் கோவிட் நாட்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி
மருத்துவமனைக்கே செலவு பண்ணி எல்லாவற்றையும் இழந்த மனிதர்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் பணம் இருந்தும் மருத்துவமனையில் பெட்டு கிடைக்காம அலைந்தவர்களெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்டே சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் அக்கௌண்ட்டில் 7 லட்சம் வச்சுருக்கிறேன், அக்கௌண்ட்டில் 7 லட்சம், ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சா சொல்லுங்கள், ஒரு பெட்டு கிடைச்சா போதும் சேர்த்துக்கலாம் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. பணம் எல்லா நேரத்துலையும் ஹெல்ப் பண்ணாதுங்கம்மா. ஹலோ, சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா நேரத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. ஆமென். அது அன்பு கூறாதீங்க. அதை குறித்து பேராசை பொருளாசை நமக்கு வந்துடக்கூடாது. ஹை மைண்டட் இருமாப்புள்ளவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவைகள் எல்லாவற்றிலுமே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். சரி, அப்போ இந்த குறிப்பு நான் எதுக்கு முக்கியமான குரூஷியலான குறிப்புன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டு கிறிஸ்தவர்களாகிய நம்ம மத்தியிலிருந்து உடையணும். இன்னைக்கு நீங்கள் இதை உடையாமல் வெளியே போகக்கூடாது. பணம் தான் எல்லாம் நினைக்காதீங்க. பணத்தை காட்டிலும் மேலானவைகள், விலையேற பெற்றவைகள் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆண்டு அனுபவித்து வாழ்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா 2 வசனங்கள் எனக்காக வாசித்து முடித்து விடலாம். 4வது குறிப்புக்கு ஒரு வசனம், 2 வசனம், 5வது குறிப்புக்கு ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 4வது வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. போதும்பா. தேவன் படைத்ததெல்லாம் எல்லாம் சொல்லுங்க நல்லதாய் இருக்கிறது. பிரசங்கி 5:19 வாங்க. பிரசங்கி 5:19 வேகமா எடுத்து வாசிங்கப்பா. தேவன் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். சரி, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். தேவன் படைத்ததெல்லாம் நல்லது. தேவன் தான் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். பிரசங்கி 10வது அதிகாரத்தின் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ 4வது குறிப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டு, முதல்ல கர்த்தர் தான் நமக்கு பணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பணம் கர்த்தருடையது. நான் கர்த்தருடைய பணத்தினுடைய நிர்வாகி. 3வது, பணம்தான் எல்லாமே என்கிற எண்ணம் கூடாது. 4வது, have a genuine knowledge இல்லையா, or value about money. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, towards money கரெக்டாக சொல்லலாம். we should have a genuine value towards money. அப்படின்னா பணத்திற்கு உண்மையான மதிப்பை கொடுங்கள். இவ்வளோ நான் பிரசங்கம் பண்ணிட்ட உடனே ஐயையோ பணம் ஒரு குப்பைங்க, அது பணம் ஒரு பிசாசுங்க, அது பணம் பாவங்கன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. பணம் நல்லது. ஆமென். பணம் என்பது அது அச்சிடி ஒரு பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டு விசேஷமாக ஒரு பேப்பரை தயாரித்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அச்சிட்டு அரசாங்க முத்திரைகள் எல்லா அங்கீகாரத்தோடு ஆர்பிஐலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டுங்களா? அந்த பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு அந்த பணம் தான். ஒரு மொபைல் வாங்குகிறோம், இல்லை ஒரு அரிசி வாங்குகிறோம், பணத்தை கொடுக்குறோம், பொருளை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த பூமியில் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு உதவி செய்கிற ஒரு கருவியாக பணம் செயல்படுகிறது. சரிங்களா? இந்த பணம் பாவம் அல்ல, இந்த பணம் பிசாசும் அல்ல. வேதம் எதை சொல்லுது? பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. பணம் தீமை கிடையாது, பணம் பாவம் கிடையாது. பண ஆசை பேராசை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தீமைக்கு வேறாக இருக்குது. சரி, அப்போ கவனிங்க, பணம் நல்லது. ஆமென் சொல்லுங்க. இந்த பணம் எதை குறிக்க, ஏன் இது நல்லதுன்னு சொல்கிறேன்? ஏன்னா உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது. ஒரு நாள் உங்கள் சம்பளம் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாய் நீங்கள் வாங்கும் போது அது எதை குறிக்குது? இல்லை ஒரு மாதம் நீங்கள் வாங்குகிற அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருது இல்லை அந்த பணம், அது எதை குறிக்குதுன்னா உங்களுடைய உழைப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரம். புரியுதா? உங்கள் கையில் இருக்கிற பணம் எதை குறிக்குது? கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பலன், என் நேரம், என் திறமை. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வேலைக்கு போகிறோம். கரெக்டா? நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை, டீச்சராகவோ டிரைவராகவோ நீங்கள் அக்கௌண்டண்ட்டாகவோ அல்லது ஏதோ ஒரு வேலையில் மேனேஜராகவோ ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குது, அந்த வேலை இருக்குது உங்களுக்கு. அங்கே போய் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க, அங்கே போய் உழைக்கிறீங்க. இந்த கிருபையெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தையும் உழைப்பையும் அந்த திறமையும் நீங்கள் அங்கே செய்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஒரு கூலி தான் அந்த பணம். அப்போ அப்படிப்பட்ட பணத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குப்பையை போல
அல்லது என்ன பண்ணக்கூடாதுன்னா அது பாவம் பிசாசு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா எண்ணக்கூடாது. பணம் நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. பணம், மணி இஸ் குட். எல்லாம் சொல்லுங்க, மணி இஸ் குட். ஆனா பண ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தீமை, அதுதான் பாவம். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க கையில போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்க, ஒரு 100 ரூபாவுடைய வேல்யூ என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க கையில பணம் கெட்டது பாவம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? பணம் நல்லது தான், அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பணத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய, நல்ல கவனிங்க, உண்மையான ஒரு மதிப்பு, பணத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய உண்மையான ஒரு மதிப்பின் எண்ணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணம் நல்லது. இந்த பூமியில நான் வாழுவதற்கு, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கருவியாய் இந்த பணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பணமே எல்லாம்ன்றது முன்னாடி பாயிண்ட் இல்லையா, அதுக்கு முன்பதாக பேசின பாயிண்ட். பணமே எல்லாம் கிடையாது. ஆனா பணம் இந்த பூமியில நான் வாழுவதற்கு, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கருவி. ஆமென். அப்ப இந்த பணத்தை பேயா பார்க்காதீங்க, இந்த பணத்தை பிசாசா பார்க்காதீங்க, இந்த பணத்தை பாவமா பார்க்காதீங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கி எழுதுறாரு, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அரிசி வாங்கணும்னாலும், பருப்பு வாங்கணும்னாலும், எது வாங்கணும்னாலும் பணம் உதவுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நல்லது. ஆனால் அந்த ஆசை தான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆமென். இப்போ புரியுதா? நான்காவதாக, பணம் நல்லது. எந்த விதத்தில் நல்லது? இந்த பூமியில நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கருவியாக கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a medium of exchange. நான் பேசுறது புரியுதுன்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முடிஞ்சிருச்சு. கடைசி குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்துல திருப்தி அடைய வேண்டும். யூ மே பி ரிச், யூ மே பி மிடில் கிளாஸ் ஆர் புவர். நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், இல்லை வறுமை கோட்டிலேயே ஊசலாடிட்டு இருக்கலாம். நம்முடைய குடும்பம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பணத்தில் திருப்தி அடைய கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் எழுதுறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதே பவுல் எழுதுறாரு, எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நிலைமையிலும் கண்டென்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போதும் என்கிற கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறது 20,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், 1.5 லட்சம் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எனக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வருமானத்தை நான் போதுமானதாய் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னா, அடுத்த வாரம் தான் இந்த பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. எப்படியெல்லாம் நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். இன்னும் அது கடன் குறித்தெல்லாம் சில பிரசங்கங்கள் இருக்கு. இதே சீரீஸில் தான் வருது. அதெல்லாம் ரொம்ப பிரசங்கம் தொடர் போதனை முடிச்சுட்டு போகும்போது பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தை பார்த்து நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய எல்லாருமே ஆச்சரியப்படணும். ஆமென். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, போதும் என்கிற மனது மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, திருப்தியா வாழ கற்றுக்கோங்க. நாளைக்கு இல்லைன்ட்டு இன்னைக்கு கவலைப்படாதீங்க. ஒன்று சொல்லுவாங்கல்ல, மூக்கால அழாதீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் சொன்னாரு, நாளைக்குரியதை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு கேஸ் நாளைக்கு பார்த்துக்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறது திருப்தியா வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கேயாசிக்கு எலிசா கூட திருப்தியான ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருந்தாரு. 3 வேளை சாப்பாடு, கேயாசி குடும்பத்துக்கு தேவையான சம்பளத்தையும் எலிசா எல்லாமே பார்த்துக்கிறாருங்க, எலிசா பார்த்துக்கிறாருங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு பேராசை. ஓடுனா நாகமான இடத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். இந்த பேராசை என்ன பண்ணுச்சுன்னா, எதுக்கு பேராசை பாவம், பண ஆசை பாவம். ஏன்னா இந்த பண ஆசை நம்மை கொண்டு போய் தவறான வழியில் சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறது. இந்த பேராசைனால சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் அத்தனை சொத்துக்களும் சாபமாய் மாறுது. அதனால தான் நீங்கள் பாருங்க, எத்தனையோ ஜனங்களை நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஊரடிச்சு வாயில போட்டுக்கினாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஊர் அடித்து வாயில போட்டவன்லாம் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்குதா? காட்டுங்க. அவனுடைய முடிவெல்லாம் எடுத்து பாருங்க. அவனுடைய முடிவெல்லாம் எடுத்து பாருங்க, மோசமாக இருக்கும். அவனுடைய பிள்ளைகளுடைய முடிவுகள் எல்லாம் எடுத்து பாருங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுடைய முடிவை பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஆமாம், சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது.
அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஐந்தாவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்தில், வருமானத்தில் இன்னைக்கு திருப்தியா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. இன்னைக்கு 20,000மா, நாளைக்கும் 20,000 தான் நினைக்காதீங்க. கர்த்தர் உயர்த்துவார். 20 30 மாறும், 30 40 மாறும், 40 50 மாறும், 50 60 மாறும். யாருக்கு தெரியல, லட்சங்களை கூட தாண்டி போகலாம். நீங்க அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பொருளாதாரத்தை குறித்து எங்களோடு கூட பேசுனீங்க. பணம், வேதம் பணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவர் நீர், எங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, நாங்கள் அந்த பணத்தை நிர்வகிக்கிற நிர்வாகிகள். நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகத்தில் பணம்தான் எல்லாம் என்கிற ஒரு எண்ணத்தை நாங்கள் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு இயேசு தான் முக்கியம், அவருடைய வார்த்தை தான் முக்கியம். உங்களுடைய ராஜ்யம், நீர் கொடுக்கிற நித்திய ஜீவன் தானப்பா முக்கியம். இந்த உலகத்தில் நீர் கொடுத்த குடும்பம், எங்களுக்கு கொடுத்த குடும்பம், இவைகள் தான் ஆண்டவரே முக்கியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிங்க. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாமத்தின் மகிமைக்காக எங்களை தாழ்த்துகிறோம். தேவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் நிறைவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துங்க. ஞானமாய் பணத்தை கையாள கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க.